ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற வாக்குத்தத்த வசனம் ஏசாயா 54 அதிகாரம் 10 வசனம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் நிலைபெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். இந்த ஏசாயா 54 அதிகாரம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு அதிகாரம், வாக்குத்தத்தங்கள் நிறைந்த ஒரு அதிகாரம். எப்போதும் போல் இந்த வருஷத்துலேயே நானும் ஆண்டவரே வாக்குத்தத்தம் என்ன கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணும் பொழுது இந்த வசனத்தை தான் ஆண்டவர் கொடுத்தார். நான் ரொம்ப நாள் இந்த வசனத்தோட போராடிட்டே இருந்தேன். என்ன போராடினேன் தெரியுமா? எல்லாம் தெரிஞ்ச ஒரு வசனம் தானே, வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டு, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும். அப்போ அந்த முதல் பகுதியை ஆண்டவர் சொல்லும் பொழுது மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும். இந்த வருஷத்துக்கு நான் இந்த வசனத்தை எடுத்துட்டு ஜெபிச்சுட்டு இருக்கும் பொழுது முதல்ல ஆண்டவர் சொன்ன காரியம் என்னென்னா, சில நேரங்களில் நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்ம யோசிக்காத காரியங்களை எல்லாம் ஆண்டவர் வார்த்தையில் என்ன செய்வார், கொடுப்பார். upheaval, uncertainty, unexpected things. இந்த வருஷம் ஃபுல்லாக அப்படி தான் இருக்க போகுது. எதிர்பாராத, நிலையற்ற, ரொம்ப திடீர்னு இங்கே இருக்கிறது அங்கே இருக்கும், அங்கே இருக்கிறது இங்கே இருக்கும், எல்லா மாற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கும். மனுஷனுடைய மூளைக்கு அப்பாற்பட்டதாக தான் இருக்கும். ஆனால் அதுக்கும் இந்த மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கலாம். ஆனால் ஆண்டவர் இங்கே சொன்னபடியே ஒரு காரியத்தை ஆண்டவர் சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? The topography of the earth will change in many places. இந்த டோப்போகிராஃபிங்கிற அர்த்தமே எனக்கு தெரியாது. நான் உடனே அதை டிக்ஷனரியில் பார்த்தேன். பூமியின் நிலப்பரப்பு அநேக இடங்களில் முற்றிலுமாய் மாறிவிடும். முற்றிலுமாய் மாறிடும். அதை தான் இங்கே பைபிளில் சொல்லுது, மலைகள் விலகும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போகும். மலை இருந்த இடத்துல நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அங்கே மலை இருக்காது. அப்படிப்பட்ட பயங்கரமான காரியங்களை கர்த்தர் நம்ம மத்தியில் என்ன செய்வார், நடத்துவார். இந்த பூமியில் அனுபவிக்கும். உடனே அரண்டு போய் ஐயோ இந்த வருஷம் இப்படி இருக்க போதா அப்படின்னு நினைக்கிறதுல. ஆனால் வசனம் சொல்கிறது போல் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது. ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம். என் கிருபை உன்னை விட்டு விலகாது. அப்போ ஆண்டவரே, இந்த என் கிருபை உன்னை விட்டு விலகாது, என் சமாதானம் உன்னை விட்டு போகாது அப்படின்னு சொன்னீங்களே, இந்த கடைசி காலம்தான் எல்லாத்துக்குமே தெரியும். எதுக்கு கடைசி காலம்? ஆண்டவருடைய வருகைக்கு, 2ஆம் வருகைக்கு ஆயத்தப்படுகிற காலத்தில் நம்ம இருக்கிறோம். அப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, கிறிஸ்தவங்களே இன்னும் என்கிட்ட சொல்கிறவங்க எத்தனையோ பேர் உண்டு, 2000 வருஷமாக ஆண்டவர் வரப்போகிறாருன்னு தான் சொல்கிறீங்க. பைபிள்லேயும் சீக்கிரமாய் வரும்னு தான் எழுதப்பட்டிருக்கு. எங்கே ஆண்டவர் வந்தார்? அநேக வாலிப பிள்ளைகளுக்கு இருக்கிற கேள்வி, அந்த ஆண்டவர் வந்துட்டாரா? கண்டிப்பாக வரமாட்டார். நம்ம பைபிளை நல்லா படிக்கும் பொழுது காலங்களையும் நாட்களையும் அறிந்து கொள்ளக்கூடிய பக்குவத்தை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிறார். அப்போ பைபிளில் எழுதப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனங்கள் ஒவ்வொன்றாய் நிறைவேறுகிறத நம்ம பார்க்குறோம். அந்த தீர்க்க தரிசனங்கள் நமக்கு ஒரு கைடன்ஸ், நமக்கு ஒரு வழிகாட்டுதல். இது இப்படி நடக்கும்ப்பா, இது இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி அழகான ஒரு வழிகாட்டுதல் என்ன செய்கிறாரு, ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். அப்படி அந்த பைபிளில் எழுதியிருக்கிற வாக்கு தத்தங்கள் தீர்க்க தரிசனங்களாக நிறைவேறுகிறத நம்ம பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது ஒரு காரியத்தை நம்ம நல்லா புரிந்து கொள்ளணும். 2ஆம் வருகைக்கு எப்படி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோமோ அதே போல் ரகசிய வருகைக்கு ஆயத்தப்பட்டு இருக்க வேண்டும். எல்லாரும் என்ன யோசிப்பாங்க, ஆண்டவர் எக்காலம் ஊதுவார்ப்பா, பயங்கரமான சத்தம் கேட்கும், அந்த நேரத்தில் நான் ஆண்டவரே என் பாவங்களை மன்னியும் அப்படின்னா நான் பரலோகத்துக்கு போயிடுவேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. நிறைய பேருடைய எண்ணம் அப்படித்தான். அப்படி கிடையாது. மத்தேயு 24 அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து பூமியில் என்னென்ன நடக்குங்கிறத தெளிவாய் தம்முடைய சீஷர்களுக்கு சொன்னதை நம்ம பார்க்குறோம். தெளிவாய் சொன்னார். அப்போ ஏசப்பா சொன்னார், உபத்திரவ காலம் வரும், அது வரும், இது வரும் அப்படின்னு சொன்னார். ஆனால் சொல்லிட்டு என்ன சொன்னார், மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கில் வரவரும் மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். தேவதூதன் என்ன செய்வானா, எல்லா தம்முடைய ஜனத்தையும் கூட்டி சேர்ப்பான். அப்போ எப்படி சேர்ப்பான்? 2 பேர் மாவாட்டிகிட்டு இருப்பாங்க, ஒருத்தங்க இருப்பாங்க, ஒருத்தங்க இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னார். அது நிஜமாக நடக்கும்.
நம்ம கண்கள் அதை புரிந்து கொள்வதற்கு முன்பதாக கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். ஹல்லேலூயா. அது நம்ம இந்த நேரம் தான் அந்த நேரம் தான் அப்படிலாம் சொல்ல முடியாது. அதனால தான் ஏசப்பா திரும்பி திரும்பி சொன்னார், ஆயத்தமாயிரு, விழித்திரு, மனுஷகுமாரன் வரும் நாளிகையை ஒருவனும் அறிய மாட்டான்னு சொன்னார். எப்படி சொன்னார்? ஒருவனும் அறிய மாட்டான். நம்ம வீட்டுக்கு விருந்தாட்கள் வந்தாங்கன்னா இந்த நேரத்துக்கு வருவாங்க, இப்போ வருவாங்க, அப்போ வருவாங்கன்னு இந்த காலத்தில் நம்ம என்ன செஞ்சிடறோம்? டைம் குறிச்சிக்கிறோம், போகிறோம், ஃபோன் பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம். அந்த காலத்தில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா விருந்தாட்கள் வர்றதை? லெட்டர் போட்டுட்டு வருவாங்க. பல நேரம் லெட்டர் வர்றதுக்கு முன்னாடி அவங்க வந்துடுவாங்க. ஃபோனும் கிடையாது, லெட்டரும் கிடையாது. ரொம்ப ஏதாவது சாவு, அந்த மாதிரி மரணம், இந்த மாதிரி தான் டெலகிராம் என்ன செய்வாங்க? யூஸ் பண்ணுவாங்க. அப்போ திடீர்னு விருந்தாள் வந்துடுவாங்க வீட்டுக்கு. திடீர்னு விருந்தாட்கள். எங்கள் வீட்லேயே நிறைய அப்படி நடந்திருக்கு. ஒன்றுமே இல்லாத நேரம்லாம் விருந்தாட்கள் வரும்பொழுதெல்லாம் ஜெபம் பண்ணி சாப்பாடெல்லாம் பரிமாறின காலமெல்லாம் உண்டு. ஆனால் அப்படிப்பட்ட நேரத்தை போல தான் திடீரென்று கர்த்தருடைய ரகசிய வருகை இருக்கும். அப்போ நம்ம அதற்கு ஆயத்தமாக இருக்கும். ஏசாயா 54ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தை நம்ம வாசித்தோம். அப்போ அந்த 9ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நோவாவின் காலத்தில் உண்டானது போல இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். இந்த நோவாவின் காலத்தில் என்ன நடந்துச்சு? இங்கே தீர்க்கதரிசி சொல்கிறான், இனிமேல் வெள்ளம் வராதுன்னு நான் சொன்னேன்ல, அதே போல் நான் உன்னோட கூட உடன்படிக்கை பண்ணுவேன்னு ஆண்டவர் சொல்கிறாருன்னு சொன்னார். ஆனால் அதே மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் 37லேருந்து 39 வசனங்களை பார்க்கும் பொழுது அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு, நோவாவின் காலத்தில் போல இப்பவும் கடைசி காலத்தில் இருக்கும். என்னுடைய வருகைக்கு முன்பதாக உலகம் எப்படி இருக்குமா? நோவாவின் காலத்தை போல இருக்கும் அப்படின்னு சொல்றார். அப்ப நோவாவின் காலம் எப்படி இருந்துச்சு? மத்தேயு 24, 37, 38, 39. நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படியெனில் ஜலப்பிரயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். உணராதிருந்தார்கள். ஆனா ஆண்டவராகிய கர்த்தர் என்ன சொல்றாரு? என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத உணர மாட்டாங்க ஜனங்க. ஏன் உணர மாட்டாங்க? அவங்களுக்கு புசிக்கிறதும் குடிக்கிறதும் அவர்களுடைய காரியங்களை பார்த்து கொள்ளுகிறதற்குமே நேரம் என்னவா இருக்கும்? சரியா இருக்கும். நோவாவின் காலத்தில் யூத சரித்திரம் சொல்லுகிறது, நோவா 100 வருஷம் பிரசங்கிச்சிருக்கான். என்னத்துக்கு பிரசங்கம் பண்ணா? ஆண்டவர் மழையை அனுப்ப போறாரு, ஜலப்பிரளயம் இந்த உலகத்தை அழிக்க போகிறது, நான் ஒரு பேழையை கட்ட போறேன், வாங்க எல்லாரும் உள்ளன்னு பிரசங்கம் பண்ணான். யாராவது ஒருத்தன் கேட்டானா? ஒருத்தன் கூட கேட்கல. ஈவன் அவனுடைய ஒய்ஃபு பிள்ளைங்களே முழுமையாக கேட்டிருப்பாங்களான்ற சந்தேகம்தான். நீ இப்படி கத்திக்கிட்டே இருக்கிறிய கிழவா, நம்ம மட்டும் இந்த பேழைக்குள்ளே போய் என்ன பண்ண போகிறோம் சொல்லியிருப்பாங்களா? சொல்லியிருப்பாங்க. அப்படித்தான் இந்த காலத்திலையும் நடந்து கொண்டு இருக்கிறது. நம்ம எவ்வளவு பேசினாலும் எவ்வளவு சொன்னாலும் ஜனங்கள் உணர்வில்லாதவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் நல்லா புரிந்து கொள்ளுங்க, இந்த உணர்வு வேதத்தை வாசிக்கிற நமக்கு, பரிசுத்தாவியானவர் சொல்லுகிற காரியங்களை கேட்கிற நமக்கு உணர்வு கண்டிப்பாக இருக்கணும். அந்த உணர்வு இல்லைன்னா ஆண்டவர் சொல்கிறது போல முடிவு பரியந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான்னு சொன்னது போல நாமும் கைவிடப்பட்டவர்களாய் மாறிவிடுவோம். நோவாவின் காலத்தில் இன்னொன்று நடந்துச்சு. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 4 வசனங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, தேவகுமாரர் மனுஷர் குமாரத்திகளை அழகுள்ளவர்கள் என்று கண்டு அவர்களில் பெண் கொண்டார்கள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. தேவகுமாரர் என்ன செஞ்சாங்களாம்? அப்போனா இங்கே தேவ தூதர்கள் அல்ல, தள்ளப்பட்ட தூதர்கள். எப்படிப்பட்டவங்க? தள்ளப்பட்ட தூதர்கள். இந்த தள்ளப்பட்ட தூதர்கள் என்ன செஞ்சாங்க? மனுஷ குமாரத்திகளை பார்த்து, அதை பவுலும் சொல்லுகிறான், இதை சொல்லி தான் சொல்லுவான், இந்த மாதிரி தள்ளப்பட்ட தூதர்களே இப்படி பண்ணும் பொழுது நீங்கள் ஸ்திரீகள் எப்படி இருக்கணும், கவனமாக இருக்கணும் அப்படிலாம் சொல்லுவோம். நோவாவின் வெள்ளத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. என்ன எழுதப்பட்டிருக்கிறது? இப்படி ஒரு வெள்ளம் பூமியில் இருக்கிற அனைத்தையும் அழித்து போட்டதாம். ஆனால் அதே காலம் திரும்பி வரப்போகிறது.
ஒரே ஒரு வித்தியாசம்தான், வெள்ளம் பூமியின் மேலே வந்து பூமியை அழிக்க போகிறதில்ல. ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். ஆனால் தம்மால தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை அவர் எடுத்துக்கொள்ள போகிறார். ஹல்லேலூயா. அழிவுக்கு முன்னதாக தம்மால தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை எடுத்துக்கொள்ள போகிறார். அப்போ இந்த தள்ளப்பட்ட தூதர்கள்னு சொன்னீங்களே, இதுக்கு எனக்கு என்ன சம்மந்தம்? இந்த காலத்தில் அதெல்லாம் நடக்குமா? பேய் பிசாசெல்லாம் இல்லை அப்படின்னு நீங்கள் எல்லாரும் சொல்லலாம். அந்த தள்ளப்பட்ட தூதர்கள் நடமாடுகிறதே உலகம் கண்டு கொண்டிருக்கிறது. இன்னும் அதிகமாக நீங்கள் காண போகிறீங்க. நிறைய அற்புதங்களை செய்யும் ஆவிகள், அதிசயங்களை செய்யும் ஆவிகள், மனுஷரை வஞ்சிக்கிற ஆவிகள், மந்திர ஆலோசனைகள், பலவிதமாய் தேசங்களை வஞ்சக போதனைகளிலே திருப்பும் ஆவிகள், இப்படிப்பட்ட தள்ளப்பட்ட தூதர்களுடைய ஆதிக்கம் அதிகமாக உலகத்தில் காணப்படுகிறது. இந்த வருஷத்தில் இன்னும் அதிகமாகும். அதுதான் நோவாவின் காலம் திரும்புது. ஏசப்பா அதை தான் சொன்னார், நோவாவின் காலம் திரும்புறதை நீங்கள் பார்ப்பீங்க. அப்போ நம்ம ஆண்டவரை பின்பற்றுகிறவர்கள் எவ்வளவு அதிகமான உணர்வற்றவர்களாயிருக்கிறோம். கிறிஸ்துவின் அன்பு, கிறிஸ்துவின் கிருபை தேவைதான். ஆனால் தேசத்தையும் உலகத்தையும் கார்மேகங்கள் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த கார்மேகங்கள் சூழும் பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்குதுன்னே உள்ளே இருக்கிறவனுக்கே தெரியாது. நீங்கள் புயல், மழை இதெல்லாம் சாதாரணமாக நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் உண்மையாகவே அந்த கார்மேகங்கள் வரும் பொழுது பயங்கரமான ஒரு அழிவு வரும் அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த கார்மேகங்கள் வரும் இருட்டில் உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி இருக்கதே தெரியாது. அப்படிப்பட்ட இருட்டை கொண்டு வரும், இருளை கொண்டு வரும். அதை தான் வெளிப்படுத்தல் 9ஆம் அதிகாரத்திலேயே நம்ம பார்க்குறோம். வெளிப்படுத்தல் 9ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வசனங்களை வாசிச்சிங்கன்னா, அப்பல்யோனின் சேனைகள் பூமியை ஆக்கிரமிச்சதுன்னு பார்த்துருக்கோம். அடுத்ததான் நீங்கள் 12ஆம் வசனத்திலேருந்து முடிவு வரைக்கும் வாசிச்சிங்கன்னா, அங்கே யோவான் சொல்லுகிறான், முதலாம் ஆபத்து கடந்து போயிடுச்சு, நீ அடுத்து வரப்போகிறது இன்னும் அதை விட பயங்கரமான ஆபத்துகள்னு சொல்கிறான். ஸோ இப்படி ஆபத்துகள் நிறைந்த காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அப்படிங்கிறத முதல்ல இந்த வருஷத்தில் உணர்ந்து கொள்ளுங்க. பிலீவ் அண்ட் நோ. உணர்வு தேவை. அந்த உணர்வு இருந்தால் தான் ஏசப்பா கிட்ட ஓடி வரும். பயப்படுத்துறதுக்காக சொல்கிறதில்ல. புது வருஷமும் அதுவுமா ஞாயிற்றுக்கிழமை இப்படியா பேசிகிட்டு இருப்பீங்க. நீங்கள் சொல்லலாம், ஐ டோன்ட் பாதர் அபவுட் தட். எனக்கு ஆவியானவர் சொல்லுகிறத நான் சொல்லுகிறேன், காதுள்ளவன் கேட்க கடவன். நோவா பிரசங்கம் பண்ண மாதிரி பிரசங்கம் பண்ணிட்டு தான் இருக்க முடியும். அதுக்காக நம்ம தேதி குறிக்க முடியாது. இந்த தேதியில், இந்த டைமில், இது இந்த இடத்துல, அங்கே இங்கே எங்கே வேணாலும் ஆண்டவர் வருவார். நீங்கள் வீட்டில் டிவி பார்த்துட்ருக்கையில் ஆண்டவர் வந்தால் போகிறதுக்கு ரெடியாக இருக்கணும். அதுதான் நம்மளுடைய வேலை. வி ஷுட் பி ப்ரிப்பேர்ட். அப்போ இந்த நோவாவின் காலத்தில் நடந்த காரியங்கள் உலகத்தில் நடக்கிறத நம்ம பார்க்குறோம். எல்லாமே ஒரு அன்சர்டனிட்டி. என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. ஆண்டவர் சொல்கிறத மட்டும்தான் காதில் கேட்டு கொண்டிருக்கிறோம். திடீர்னு எல்லாம் நடக்கும். ரீசனே இல்லாமல் நடக்கும். திடீர்னு பிஸ்னஸ் கொலாப்ஸ் ஆயிரும், திடீர்னு ஷேர் மார்க்கெட் கொலாப்ஸ் ஆயிரும், திடீர்னு ஒரு கண்ட்ரியோடைய ஹோல் கவர்மெண்ட்டே கொலாப்ஸ் ஆயிரும், திடீர்னு சிங்காசனங்கள் அப்படியே டம்பிள் ஆகும். எல்லாம் நடக்கும். ஆனால் அதுக்கு ரீசன் மனுஷனால் கண்டுபிடிக்க முடியாது. ரீசன் மனுஷனால் சொல்லுவான், இது ஒரு ரீசன், அது ஒரு ரீசன், அப்படி ஒரு ரீசன், இப்படி ஒரு ரீசன் சொல்லுவான். ஆனால் அந்த ரீசன் மனுஷனால் ஏற்பட்டதை காட்டிலும் கர்த்தர் வருகை சமீபமாய் இருக்கிறது என்பதை மனுஷன் உணர்ந்து கொள்ளும்படியாய் அது நடத்தப்படுகிறது. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? மழை விலகும், பர்வத நிலை பெயர்ந்து போகும், ஆனாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது. என் கிருபை உன்னை விட்டு விலகாது. எப்படிப்பட்ட கிருபை? நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. எத்தனை பேர் மத்தியில் கிருபை கிடைச்சிச்சுங்க? ஒரு பெரிய சந்ததி, என்டையர் உலகத்தில் இருந்த அத்தனை பேர் மத்தியிலையும் ஒரே ஒருவனாகிய நோவாவுக்கு கிருபை கிடைத்தது. அதுதான் அதில் முக்கியமான காரியம். இந்த கிருபை என்பது ஆண்டவர் எல்லாத்துக்கும் கொடுக்கறது தான். எல்லாத்துக்கும் இட்ஸ் அவைலபிள் டு எவ்ரி ஒன். எல்லாத்துக்கும் இட் இஸ் ஃப்ரீ. ஆண்டவருடைய கிருபை அளவற்றதா, எப்பொழுதும் எங்கே எப்போ நீங்கள் கேட்டாலும் கொடுக்கப்படுகிறதா இருக்கிறது. ஆனாலும் ஒரே ஒருத்தனுக்கு தான் கிடச்சிச்சு. ஏன் தெரியுமா?
அவன் ஒருத்தன் தான் கர்த்தருடைய கட்டளைகளை கீழ்ப்படிந்து நடந்தான். நீங்கள் சொல்லலாம், கிருபை அன்வர்தி பீப்புளுக்கு தானே கொடுக்கப்படுகிறது, தகுதியற்ற மக்களுக்கு தானே கொடுக்கப்படுகிறது. அப்போ நான் பாவியாக இருந்தால் எனக்கு கிடைக்காதா? நிச்சயமாக கிடைக்கும் கிருபை. ஆனால் எபிரேயர் 4 கடைசி வசனம் சொல்லுகிறது போல நம்ம அந்த கிருபாசன தண்டைக்கு வர வேண்டும். நம்ம இயேசுதான் அந்த கிருபையின் ஊற்று என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்ம ஆண்டவர் தான் இதற்கு எல்லாவற்றிற்கும் வழி, என்னுடைய பாவங்களை மன்னிக்கிறதற்கு அவருடைய சிலுவையின் ரத்தம் ஒன்றுதான் வழி என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்பதான் அந்த கிருபை அவைலபிள். தாழ்மைப்படுகிறவனுக்கு தான் கிருபை, தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். மனுஷருடைய தாழ்மைங்கிறது ஒன்றுமே இல்லை பிரியமானவர்களே. கொஞ்சம் சற்று யோசித்து பாருங்க, சற்று யோசித்து பாருங்கள். ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் நம்ம எவ்வளவு தூரம் தாழ்மையாக இருக்கோம். தாழ்மையாக இருக்கோன்னா மனுஷனுடைய டெஃபினிஷன் ஆஃப் தாழ்மை என்ன தெரியுமா? யாராவது ஒருத்தங்களா பார்த்தா ஐயோ இப்படியே நிற்கிறது, கையை கட்டி நிற்கிறது. அப்படியே தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கூளை கும்பிடு போடுறவனா நம்பாதம்பாங்க. சொல்லுவாங்களா இல்லையா? அது உண்மை. வாழ்க்கையில் ப்ராக்டிக்கலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அது உண்மையோ உண்மை. நிறைய பேர் அப்படியே பயங்கரமாக பேசுவாங்க. ஆனால் அவங்கள்ட்ட இருக்கிற வஞ்சகமோ, அவங்கள்ட்ட இருக்கிற பொய்யோ, அவங்கள்ட்ட இருக்கிற துரோகமோ மற்றவங்கள்ட்ட இருக்காது. அது தாழ்மை இல்லை. அதை பைபிள் சொல்லுது மாயமான தாழ்மைங்கிறது. கிறிஸ்தவத்திலும் அப்படி ஒரு மாயமான தாழ்மை இருக்குது. என்ன மாயமான தாழ்மை? ஞான ஸ்நானம் எடுத்துட்டா நான் பரலோகத்துக்கு போயிடுவேன், ஆவியின் அபிஷேகத்தை பெற்றா நான் பரலோகத்திற்கு போயிடுவேன், நான் அப்படி இருப்பேன் இப்படி இருப்பேன், நான் சர்ச்சுக்கு வந்தா நான் இப்படி ட்ரெஸ் பண்ணா, அப்படி இருந்தா இப்படியெல்லாம் இருந்தால் நான் தாழ்மை உள்ளவன். நோ, அது தாழ்மையே கிடையாது. ஒவ்வொரு நாளும் அண்ட சராசரங்களையும் படைத்த ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே இன்றைக்கு நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்களேப்பா, நாங்கள் உண்மை நினைக்கிறேன் அப்படின்னு அவருடைய சமூகத்துக்கு போகிறீங்களே, அதுதான் தாழ்மை. ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் முழங்காலில் நின்று அவரை தேடி அவருடைய சமூகத்தில் கண்ணீரை கொட்டுறீங்களே, அதுதான் தாழ்மை. என்னால் முடியும், நான் யார் தெரியுமா, நான் படிச்சிருக்கேன், நான் எப்படி சம்பாதிக்கிறேன், என்னுடைய திறமை எப்படி தெரியுமா அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு பதிலாக, ஆண்டவரே நான் ஒன்றுமே இல்லைப்பா, நீங்கள் வந்தாதான் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன் அப்படின்னு உலகத்தில் இருக்கிற எல்லா வேலையும் விட்டுட்டு அவரை போய் காலை பிடிச்சி கெஞ்சுறீங்களே, அதுதான் தாழ்மை. அதுதான் தாழ்மை. அந்த தாழ்மை தான் இப்போ ஒருத்தருக்குமே இல்லை. அதனால தான் பைபிள் சொல்லுது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. only Noah found grace in the eyes of God. அப்படின்னா நம்மளை பார்க்கிலும் சன்மார்க்கர்கள், நம்மளை பார்க்கிலும் நீதிமான்கள் இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் உண்டு. அவர்களையெல்லாம் தெரிந்து கொள்ளாமல் எதற்கு நம்மளை ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார்? அவரை தேடுகிறதற்கு தாழ்மை உங்களுக்கு வேணும். நோவா ஆண்டவரோடு சஞ்சரித்தான். நோவா நீதிமானாயிருந்தான், நோவா சன்மார்க்கனாயிருந்தான். ஆகவே அவன் அந்த கிருபையை பெற்றுக்கொண்டான். அந்த கிருபையை பெற்றுக்கொண்ட பொழுது என்ன நடந்துச்சு தெரியுமா? ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்துலேருந்து 24ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. வெள்ளம் எப்படி வந்துச்சு? பூமியின் ஊற்று கண்களெல்லாம் திறக்கப்பட்டது. பூமியில் ஊற்று திறந்து அந்த தண்ணியை அடைச்சி பார்த்துருக்கீங்களா? தண்ணியை அடைக்க ட்ரை பண்ணியிருக்கீங்களா? ஊற்றுக்கு மேலே ஊற்றுல தண்ணி வந்துட்டுருக்கும் பொழுது, இப்போ ஒரு வீடு கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல ஒரு ஊற்று இருக்குதுன்னு வச்சுங்க. நான் அப்படி ஒரு வீட்டை பார்த்துருக்கேன். அந்த ஊற்றுக்கு மேலேயே என்ன செஞ்சிட்டாங்க? வீட்டை மண்ணை போட்டு நிரப்பி கட்டிட்டாங்க. ஊற்று தானே, இதில் தண்ணி எப்போயாவது தானே வருது அப்படின்னு கட்டிட்டாங்க. வீடு கட்டி பல வருஷம் ஆச்சு. ஆனால் பல வருஷம் கழிச்சும் திடீர்னு பாத்ரூமு, கிச்சனு இங்கே மேலெல்லாம் தண்ணி நிற்கும். தரையெல்லாம் ஈரமாக இருக்கும். தரை என்ன தரை? நல்ல கல் போட்ட தரை. அந்த தரையெல்லாம் எப்படி இருக்கும்? ஈரமாக இருக்கும். ஏன் ஈரமாக இருக்குது? தண்ணியே படலையே, ஏன் ஈரமாக இருக்குது? அடியிலேருந்து ஊற்று என்ன செஞ்சிட்ருக்கு? தண்ணி வந்துட்டே இருக்குது. ஊற்றெல்லாம் அடைக்கவே முடியாது. நீங்கள் எவ்வளோ மண் போட்டாலும் எத்தனை வருஷம்னாலும் அந்த தண்ணி வர ஆரம்பிச்சிச்சுன்னா, நீங்கள் எவ்வளவு இப்போ எல்லாத்தையும் நீங்கள் காங்க்ரீட்டு அது இதுன்னு நீங்கள் போட்டிங்கனாலும் கொஞ்சம் நாள் கழித்து அந்த ஊற்று தண்ணீர் வெளியில் சீப்பாயிட்டே தான் இருக்கும். அதே போல தான் இங்கே என்னாச்சு? பூமியின் ஊற்று கண்கள் திறக்கப்பட்டன. அப்போ ஊற்று கண்கள்னால் பூமியில் இருக்கிற அத்தனை ஊற்று திறந்ததுன்னா எவ்வளோ தண்ணி வந்திருக்கும் பூமியிலன்னு பாருங்கள். இது மாத்திரம் இல்லை, வானத்தின் மதகுகளும் திற உண்டுச்சு. எப்படி இருந்துச்சு? வானத்திலிருந்தும் மேலேருந்தும் தண்ணி வந்துச்சு,
கீழேருந்தும் தண்ணி வந்துச்சு. இவ்வளவு தண்ணிக்கு இடையில உலகமே மலைகளுக்கு மேலே 12 முழம் அளவுக்கு தண்ணி நின்றுச்சான். மலைக்கு மேலே ஒன்றும் இல்லை, இது இமேஜினேஷன்லாம் பெருசாக நம்ம யோசிக்க வேண்டாம். பசிபிக் கடலில் போய் நீங்கள் டீப்பஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா, மிகுந்த ஆழமான ஒரு பாயிண்ட்னா மெரினா ஸ்ட்ரென்ச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல மவுண்ட் எவரெஸ்ட் போல் ஒரு மலையை வச்சு அதற்கும் மேலேயும் நீங்கள் மலையை ஒன்று வைக்கலாம். அவ்வளவு ஆழமான கடல். அப்போ அப்படிப்பட்ட கடல் நம்ம வாழ்கிற பூமிக்கு மேலே நின்றுச்சுன்னா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அவ்வளவு தண்ணி நின்றுச்சு. ஆனால் அத்தனை தண்ணி பூமியை அழிச்சு போட்டப்போயும் ஒரே ஒருத்தன் தப்பிச்சிருக்கான். ஒரே ஒருத்தன் அவன் குடும்பமும். அப்போ ஆண்டவருக்கு நோவாவின் மேலே எவ்வளவு கிருபை இருந்துச்சு பார்த்தீங்களா? கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க. என்டையர் வேர்ல்டு, அது என்ன மிருகம் இருந்தாலும் சரி, என்ன இருந்தாலும் சரி, நோவாவின் பேழைக்குள்ளே என்ன இருந்துச்சோ அது மட்டும்தான். அதில் பியூட்டி என்னன்னா, ஆண்டவர் என்ன செய்கிறாரு தெரியுமா? நோவாவையும் அவன் குடும்பத்தையும் பேழைக்குள்ளே விட்டு கர்த்தர் கதவை சாத்தினார். என்ன நடக்குது? இந்த முறை அப்படி தான் நடக்க போகுது. ஆண்டவர் ரகசிய வருகை வரும் பொழுது மனுஷனுக்கு அங்கே ஒரு சே கிடையாது. நிறைய பேர் சொல்லிட்டு அலையிறாங்க, ஐயா நீங்கள் போனால் நான் வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் நடக்கவே நடக்காது. கர்த்தர் கதவை சாத்தி விடுவார். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், கிருபை பெற்றவர்கள் மாத்திரம்தான் என்ன செய்ய முடியும்? போக முடியும். அப்போ இந்த கிருபை எனக்கு வேணும் ஆண்டவரே. நோவாவை போல என்டையர் ஜெனரேஷன், என்டையர் வேர்ல்டே, உலகமே, சந்ததிகளே உமக்கு விரோதமாய் இருந்தாலும் நான் உம்முடைய பிள்ளையாய் வாழணும். ஹல்லேலூயா. நான் உம்முடைய பிள்ளையாய் வாழணும். அந்த கிருபை இருந்ததுனால தான் நோவா காக்கப்பட்டான். அந்த கிருபை இருந்ததுனால தான் நோவாவுக்கு ஒரு தைரியம் இருந்துச்சு. அந்த கிருபை இருந்ததுனால தான் நோவா பத்திரமாய் அந்த போட்டில் போகிறதுக்கு அவ்வளவு சுற்றி. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு சாதாரணமாக கடலில் போட்டில் போயிருக்கீங்களா? ஸ்பீட் போட்லலாம் போய் பாருங்கள். அப்படி மேலே தூக்கி கீழே போடும் பொழுது உங்களுக்கு எங்கே எப்போ கீழே விழுவோமோ உள்ள அப்படின்ற எண்ணம் தான் வரும். அப்போது அத்தனை நூற்றுக்கணக்கான நாள் சுற்றிலும் தண்ணிக்குள்ளே நோவா சந்தோஷமாக குடும்பத்தோடு இருக்கிறான். ஹல்லேலூயா. அது கர்த்தருடைய கிருபை. அதனால தான் தாவீது ஆண்டவர் சொல்கிறாரு சங்கீதம் 89:33, நான் என்னுடைய கிருபையை உன்னை விட்டு விலக்க மாட்டேன்னு சொல்கிறார். I will not take away my grace from you. ஒரு முறை அந்த கிருபை உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா அந்த கிருபையை கர்த்தர் உங்களை விட்டு என்ன செய்ய மாட்டார்? எடுத்து போடவே மாட்டார். அப்போ அந்த கிருபை எனக்கு வேணும். இந்த கொடூரமான உலகத்தில், இந்த பயங்கரமான உலகத்தில் ஆண்டவரே அந்த கிருபை எனக்கு கொடுங்கன்னு சொல்லி கேளுங்க. அதே போல் பவுல் சொல்லும் பொழுது சொல்லுகிறான், அவருடைய கிருபை இல்லைன்னா நான் இல்லை. 1 கொரிந்தியர் 15:10 அவருடைய கிருபை என்னிடத்தில் விருதாவாக இருக்கவில்லைன்னு சொல்கிறான். அப்போ கர்த்தருடைய கிருபை நம்ம இந்த வருஷத்தில் என்ன செய்ய போகுது? தாங்க போகுது. கடல் அலையில் போட்டு சீர்ற மாதிரி எல்லா இடமும் தலைகீழாக மாறினாலும் அவருடைய கிருபை நம்மை பாதுகாக்கும். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக வசனம் அங்கே என்ன சொல்லுது? என்னுடைய சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று சொன்னார். இதில் ரொம்ப முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? முதல்ல ஆண்டவர் சொல்கிறாரு, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், நான் கிரியேட் பண்ண, நான் சிருஷ்டித்த பூமியே அப்படியே மாறினாலும் கூட எது மாறாது? சமாதானத்தின் உடன்படிக்கை மாறாது. சமாதானம் சமாதானம் என்று தேடி அலைவார்கள், சமாதானத்தை காண மாட்டார்கள்னு பைபிள் சொல்லுது. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது 57:21 துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்கிறாள். துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. அதே போல் நீங்கள் வெளிப்படுத்தல் 6:4 பார்த்தீங்கன்னா ஒரு குதிரையில் ஒருத்தன் புறப்படுறான். இப்போ யாரை பார்த்தாலும் டிவியில் இந்த கலர் குதிரை, அந்த கலர் குதிரை, இந்த குதிரை, இந்த குதிரைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் யோவான் சொன்னால் ஒவ்வொரு குதிரைக்கும் ஒரு அர்த்தத்தை சொல்லும் பொழுது அவன் என்ன சொன்னால், அந்த குதிரையில் புறப்படுகிறவனுக்கு என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டது? பூமியிலிருந்து சமாதானத்தை எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஆண்டவர் எடுத்து போடுற. ஏன்னா மனுஷனுடைய அக்கிரமம் அவ்வளவு அதிகமாக போயிடுச்சு. எவ்வளவு அதிகமாக போயிடுச்சு? மனுஷனை ஆண்டவரை அக்கிரமம் பண்ண சொல்கிறாரு.
மனுஷனுக்கே தெரியுதுல்ல அது தப்புன்னு, செய்கிற தப்பு இதுதான் தப்பு அப்படின்னு புரியுதா இல்லையா? புரியுது. அப்புறம் ஏன் தப்பு பண்ணணும்? அப்போ தப்பு பண்ணும் பொழுது சமாதானம் போக தான் செய்யும். தப்பு பண்ணும் பொழுது சமாதானம் போக தான் செய்யும். அப்போ இந்த சமாதானமற்ற சூழ்நிலையில் ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெயராது. ஹல்லேலூயா. சமாதானம் இருக்காது பூமியில். There will not be peace in any nation. எந்த தேசத்திலையும் இருக்காது. அமைதியாய் தங்கும் வாசஸ்தலங்களில் வாசம் பண்ணுகிறோம் என்று சொல்லுகிறவர்களுடைய தேசங்களிலும் சமாதானம் எடுத்து போடப்படும். அந்த காலத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அப்போ அப்படிப்பட்ட நிலைமையில் ஆண்டவர் உங்களோட ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். உடன்படிக்கைனா என்ன? அந்த உடன்படிக்கையில் 2 பேரும் அந்த உடன்படிக்கைக்குரிய கண்டிஷன்ஸை, நிபந்தனைகளை நம்ம மீட் பண்ணணும். ஆண்டவர் நோவாவோட ஒரு உடன்படிக்கை பண்ணினார். என்ன உடன்படிக்கை பண்ணினார்? வேலையிலிருந்து அவன் வெளியே வந்த உடனே ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் கடைசியிலிருந்து 9ஆம் அதிகாரம் வரைக்கும் நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே தேவன் நோவாவோட ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். என்ன உடன்படிக்கை பண்ணார்? இனிமேல் ஜலப்பிரளயத்தில் இந்த உலகத்தை நான் அழிக்க மாட்டேன். அதற்கு அடையாளமாக என்ன கொடுத்தாரு? வானவில்லை கொடுத்தார். வானவில் பார்த்துருக்கீங்கள? அடிக்கடி பார்க்குறீங்களா வானவில்ல? எப்பயாவது பார்க்குறீங்களா? அப்போ வானவில்லை பார்க்கும் பொழுதெல்லாம் நோவாவை நினச்சிக்கொள்ளுங்க. ஆண்டவர் மழையினால் வெள்ளத்தினால இந்த பூமி என்ன செய்ய மாட்டார்? வரும், வெள்ளம் வரும், அழிவு வரும், எல்லாம் வரும். ஆனால் அழிக்க மாட்டார். டோட்டலாக பூமியை வெள்ளத்தினால் அழிக்க மாட்டார். இனி அழிக்கிறது அக்கினியில் தான் அழிக்கப்படும்னு வெளிப்படுத்தல விசேஷம் சொல்லுது. அப்போ நோவாவின் காலத்தில் ஆண்டவர் நோவோடு உடன்படிக்கப்படுறார். இந்த வானவில் இருக்கும் வரைக்கும் பூமியின் மேல் காலங்கள் இருக்கும். இந்த காலங்கள் இருக்கிற வரைக்கும் நான் பூமியை என்ன செய்ய மாட்டேன்? அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார். அந்த வானவில்லை குறித்து வெளிப்படுத்த விசேஷத்துலேயே நம்ம வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த வானவில் என்ன வானவில்? கர்த்தருடைய சிங்காசனத்தை சுற்றி இருக்கிற வானவில். கர்த்தருடைய சிங்காசனத்தை சுற்றி என்ன இருக்குதான்? வானவில் இருக்குதான். அந்த வானவில்னு சொல்லும் பொழுது என்னத்தை குறிக்கிறது? தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையே சமாதானத்தை குறிக்கிறது. தேவன் பூமியை அழிக்காதபடிக்கு, பூமியில் இருக்கிற மனுஷனை அழிக்காதபடிக்கு அங்கே சமாதானத்தை உண்டு பண்ணினார் என்று குறிக்கிறது. இன்றைக்கு நம்மளோட என்ன உடன்படிக்கை பண்ணார் ஆண்டவர்? நமக்கு எது வானவில்? ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் நமக்கு வானவில். ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது எதுக்கு? ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவர் மேல் வந்தது. எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்துலேருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் வாசிச்சிங்கன்னா, அவரே நம்முடைய சமாதான காரணராகி நம்முடைய இருதரத்தாரையும், யார? ஆண்டவரையும் நம்மையும் சமாதானப்படுத்தும்படியாக அவர் நமக்காக சிலுவையில் மரித்தார். அப்போ தேவன் நம்மை அழிக்காதபடிக்கு இயேசுவின் ரத்தம் நமக்காக பரிந்து பேசுகிறது. அவர் மூலமாக, அவருடைய இரத்தத்தின் மூலமாக அங்கே பவுல் சொல்லும்பொழுது சொல்லுகிறான், இயேசு கிறிஸ்துவே இந்த புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராயிருக்கிறார். அந்த புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தரை புதிய உடன்படிக்கையை சீல் பண்ணது என்ன? இயேசுவின் ரத்தம். இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்படாவிடால் நமக்கு இந்த மெய்யான சமாதானம் கிடைக்கவே கிடைக்காது. இந்த குழப்பமான சூழ்நிலைகளில், அழிவு நிறைந்த காலங்களில் சமாதானம் வேணும்னா இயேசுவை தேடிட்டு வாங்க. யோவான் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் அதுதான் சொல்லுகிறது, என்னுடைய சமாதானத்தையே உனக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிறபடி அல்ல. ஏசப்பா முந்தைய தெளிவாக சொல்லிட்டார் தம்முடைய சீஷர்களுக்கு, உலகம் கொடுக்கிறபடி நான் சமாதானத்தை கொடுக்க மாட்டேன். ஏன்னா உலகம் கொடுக்குற சமாதானம் எல்லாத்துலேயும் ஒரு கண்டிஷன் இருக்கும், எல்லாத்துலேயும் பிரச்சனை இருக்கும், எல்லாத்துலேயும் ஒரு பார்ஷியாலிட்டி இருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்து கொடுக்குற சமாதானத்தையோ ஒரு மனிதனும் உங்களை விட்டு என்ன செய்ய முடியாது? எடுத்து போட முடியாது. அப்போ நோவாவின் காலத்தில் உண்டான அழிவுகளைப் போல மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபையும் போகாது, சமாதானமும் நம்மளை விட்டு எடுபட்டு போகாது. இந்த ரெண்டும் இருந்தாலே மற்ற ஆசீர்வாதங்கள் எல்லாம் தானாக வரும். மற்ற ஆசீர்வாதங்கள்லாம் எப்படி வரும்? தானாக வரும்.
ஏன் தானாக வரும்னு சொல்கிறேன்னு தெரியுமா? ஏசாயா 54ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். வீட்டில் போய் வாசிச்சிங்கன்னா தெரியும். 11ஆம் வசனத்திலிருந்து படிப்படியாக ஒவ்வொரு விதமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். என்ன ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார்? முதல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா, சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே, தேற்றரவற்றவளே, இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தினங்களை உன் அஸ்திபாரமாக்கி பலகணிகளை பளிங்கும் உன் வாசல்களை மாணிக்க கற்களும் உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன். அதில் என்ன மீனிங்? இதில் எல்லாமே இப்படி ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸாக யாராவது ஃப்ரீயாக நமக்கு கட்டி கொடுப்பாங்களா? உங்கள் மதிலெலாம் தங்கத்தினாலையும் கல்லுனாலையும் பூசி கொடுப்பாங்களா? இல்லை. உங்களுக்கு கனத்தையும் மகிமையையும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் கட்டளையிட போகிறார். அல்லேலூயா. அவருடைய கிருபையும் அவருடைய சமாதானமும் உங்களுக்குள்ளே இருக்கும் பொழுது இந்த கனமும் மகிமையும் ஆசீர்வாதமும் தானாக வரும். கனம் மகிமை ஆசீர்வாதம்னா இவ்வளவு சந்தோஷம் இல்லையா? ஆனால் அவருடைய கிருபையும் சமாதானமும் பெற்றுக்கொள்ளும்படியா நம்ம தகுதி உள்ளவர்களாய் மாறணும். அடுத்ததாக பாருங்க, வசனம் என்ன சொல்லுது? 13ஆம் வசனம், உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். நோவாவை கர்த்தர் அவனை மாத்திரம் எடுக்கல, அவனையும் அவன் குடும்பத்தையும் பாதுகாத்தார். ஆனா பைபிள் என்ன சொல்லுது? நோவாவின் குடும்பத்திற்கு கிருபை கிடைத்ததுன்னு எழுதியிருக்கு. என்னன்னு எழுதியிருக்கு? நோவாவுக்கோ, because of Noah his family was saved. அவனால அவனுடைய குடும்பம் பாதுகாக்கப்பட்டது. அவனை கொண்டு, அவனுடைய குடும்பத்தை கொண்டு கர்த்தர் பூமியில ஜெனரேஷன்ஸ் என்ன செய்றாரு? உண்டாக்குறார். அப்போ உங்களால உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும். உங்களால உங்கள் பிள்ளைகள் நல்லதை கற்றுக்கொள்ளும். அப்போ ரோல் மாடலா பிள்ளைகளுக்கு இருங்க. பிள்ளைகள் கர்த்தரால் தானே போதிக்கப்பட்டிருப்பார்கள். ஹல்லேலூயா. காலங்காத்தால் யாராவது அந்த கிளாஸு இந்த கிளாஸு இங்கே போ அங்கே போன்னு பிள்ளைகளை அனுப்புனீங்க, எல்லாம் அனுப்புங்க எல்லாம். ஆனால் பைபிள் படித்து ஜெபம் பண்ண வச்சுட்டு அப்புறமா மற்ற காரியங்கள்லாம் என்ன செய்யுங்க? அடுத்ததாக வசனம் சொல்லுது, நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவது. நான் இதெல்லாம் ஏற்கனவே சொல்லிட்டேன். கொடுமை, திகில், பயம் இதெல்லாம் உலகத்தில் அதிகரிக்க தான் போகுது. ஆனால் கர்த்தர் இது எல்லாவற்றிலேருந்து நம்மளை என்ன செய்வார்? பாதுகாப்பார். அடுத்த 15லேருந்து 17ஆம் வசனம் சொல்லுது, சத்துருக்களுக்கு முன்பதாக கர்த்தர் நம்ம உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாக ஏறெடுக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ. இது ஊழியக்காரருடைய சுதந்திரம், அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுகிற சுதந்திரம். அந்த சுதந்திரத்தை நம்ம என்ன செய்யணும்? பற்றுக்கொள்ளணும், சுதந்திரித்து கொள்ளணும். ஸோ இந்த ஆண்டில் ஆண்டவரே உம்முடைய கிருபை, உம்முடைய சமாதானம் என்னை பின்தொடரட்டும்னு சொல்லுங்க. அதுக்கு முக்கியமான ஒரு காரணமாய் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கணும். யார் இருக்கணும்? பரிசுத்த ஆவியானவர். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா, நோவா ஒரு புறாவை அனுப்புகிறான். ஏன் நோவா புறாவை அனுப்புனா? காகத்தை ஃபஸ்ட்டு அனுப்புனானா? காகம் என்ன பண்ணுச்சு? போக்குவரத்துமா இருந்துச்சு. ஏன் போக்குவரத்துமா இருந்துச்சு? காகம் அங்கே தான் தண்ணியாக இருந்துச்சுல்ல. அப்போ காகம் ஏன் திரும்பி வந்துட்டு போச்சு? கால் வைக்க இடம் இல்லை. அது மாத்திரம் இல்லை, பிணங்கள் மிதந்து கொண்டு இருந்திருக்கும். அப்போ அந்த பிணங்களை திங்கிறதற்கு காகம் என்ன செஞ்சிட்ருக்கோம்? போயிட்டு வந்துட்டுருக்கோம். அடுத்ததாக நோவா ஒரு புறாவை அனுப்புகிறான். அந்த புறா முதல்ல போச்சு. புறா பிணமெல்லாம் திங்காது. புறா ஒன்லி பியூர் வெஜிடேரியனாக இருக்கும். அதை போய் பார்க்குது. புறா ஒன்றுமே இல்லை, தண்ணி நிற்கிது. திரும்பி வந்துட்டு திரும்பி அனுப்புகிறான். ஒரு ஒலிவ மரக்கிளையோடு வருது. திரும்பி அனுப்புகிறான், திரும்பி வரல. நோவா தான் அதை பின்பற்றி போகிறான். நோவா தான் அதை என்ன செய்கிறான்? பூமி காஞ்சிருக்குன்னு புறாவை பின்பற்றி நோவா தான் போகிறான். இதுலேருந்து என்ன தெரியுது? பரிசுத்த ஆவியானவர் உங்கள் முன்பதாக போவார். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் முன்பதாக போவார். அதனால தான் ஏசப்பா சொன்னார், இவ்வளோ கொடூரமான காலங்களில் என்னுடைய ஆவியானவரை உங்களுக்கு கொடுப்பேன்னு சொன்னார். என்னுடைய ஆவியானவர், அவர் வரும் பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் அதை தான் எழுப்பாக்குறோம். உனக்கு புதிய ஆவியை கட்டளையிட்டு என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும்படியாக நான் என்ன செய்வேன்?
தீமோத்தேயுக்கு பவுல் கூறும் பொழுது சொல்லுகிறான், தீமோத்தேயுவே, உனக்கு அளிக்கப்பட்டதை உனக்கு அருளப்பட்ட இந்த ஆவியினாலே காத்துக்கொள் அப்படின்னு சொல்றான். எதனால காத்துக்கொள்ளுங்கிறான்? ஆவியினாலே. அப்ப பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னா நம்ம ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை என்ன செய்ய முடியாது? வாழ முடியாது. தேவ ஜனமே, டெலிவரன்ஸ் சர்ச் திருச்சபை மக்களே, அசதியாயிராதேங்க. பரலோகத்திற்கு போனால் எல்லாரும் போகணும். அதுதான் இருக்கிறதுலே மிகப்பெரிய ஆசீர்வாதம். உலகத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் அழிஞ்சு போயிடும். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் இந்த காலத்தில் ஓடுங்க. கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த வாக்கு தத்தத்தை, ஆண்டவரே, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் உம்முடைய கிருபையும் சமாதானமும் என்னை விட்டு எடுபடாத ஒரு காரியமாய் இருக்கட்டாம்ப்பா. இன்றைக்கு என்னை அப்படி நீங்கள் ஆசீர்வதிங்கன்னு சொல்லுங்கள். உலக பிரகாரமான ஆசீர்வாதத்துக்காக கேட்டு பிரயோஜனம் இல்லை மக்களே. அது தானே வரும். அது வருகிற நேரத்தில், கொடுக்கப்படுகிற நேரத்தில் ஆண்டவர் என்ன செய்வார்? கொடுப்பார். இன்றைக்கி நம்ம கேட்கிறதெல்லாம் இந்த மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் இருக்கிற கிருபை எனக்கு வேண்டும்னு சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த நாளில் நீங்கள் கொடுத்த வாக்கு தத்தத்திற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம். வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நம்ம அவருடைய ஆலயத்தில் நிற்கிறோம். கர்த்தர் உங்களுக்கு தம்முடைய வாக்கு தத்தத்தை உறுதிப்படுத்தி இருக்கிறார். இன்றைக்கு என்ன நடந்தாலும் ஆண்டவரே, உம்முடைய கிருபை என்னை விட்டு எடுபடாதப்பா. நோவாவை போல நானும் உம்முடைய சமூகத்திற்கு வரும் வரைக்கும் நான் காப்பாற்றப்படுவேன். என்னுடைய குடும்பம் காப்பாற்றப்படும். நான் உம்மாலே தெரிந்து கொள்ளப்பட்டவன், உம்மாலே தெரிந்து கொள்ளப்பட்டவள் என்று சொல்லுங்க. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த வாக்குத்தத்தத்திற்காக நன்றி சொல்லுவோம். ஏசப்பா, நீங்க எங்களை ஆசீர்வதிக்க போறதுக்கு நன்றி அப்பா. Even though the mountains are going to be shaken, மலைகள் தங்கள் இடங்களை விட்டு நிலைபெயர்ந்து போனாலும் அப்பா, உம்முடைய கிருபை எங்களை தாங்க போறதுக்காய் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நோவாவை போல உம்முடைய கிருபைக்காய் கெஞ்சி நிற்கிற மக்களை நீங்க உம்முடைய சட்டைக்குள்ளாய் மூடி மறைத்து கொள்ளுங்கப்பா. எல்லா தீங்குக்கும் மூடி மறைத்து கொள்ளுங்க இயேசு சுவாமி. தீங்குக்கு மறைத்து கொள்ளுங்கப்பா. எல்லா அழிவுகளுக்கும் மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. எல்லாவற்றை காட்டிலும் நோவாவை போல இந்த சந்ததியை எழும்பி எச்சரிக்கத்தக்கதான தைரியத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு தாங்கப்பா. முடிவு பரியந்தம் நிலை நிற்கக்கூடிய தைரியத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுங்க இயேசு சுவாமி. உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுங்க. Lord, give them the courage. நோவாவை போல தைரியமா எழும்பி நிற்க நீர் அவர்களுக்கு தைரியத்தை கொடுங்க இயேசு சுவாமி. உம்முடைய கிருபையை கொடுங்கப்பா. சமாதானத்தினால் நிரப்பும் அப்பா. ஒவ்வொருவரையும் சமாதானத்தினால நிரப்பும். இழப்புகளினால, இழந்து போன ஆசீர்வாதங்களினால, இழந்து போன உறவுகளினால, இழந்து போன மகிமையினால, இழந்து போன கனத்தினால, பயத்தினால இழக்கப்பட்ட சமாதானம் திரும்பி அவர்களுக்கு கிடைக்கட்டும் இயேசு சுவாமி. திரும்பி கிடைக்கட்டும் அப்பா. எப்படியாவது கிடைக்கட்டும் ஆண்டவரே. இழந்து போன ஆசீர்வாதத்தை நினைச்சு இந்த வருஷத்துல அழாதீங்க மக்களே. டோன்ட் கிரை ஓவர் லாஸ்ட் பிளெஸிங்ஸ். கர்த்தர் ரெண்டத்தனையான ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ரெண்டத்தனையான ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அவரால் கொடுக்க முடியும். நீ இழந்து போனதை காட்டிலும் அதிகமான ஆசீர்வாதத்தை கொடுத்து சந்தோஷப்படுத்த முடியும். ஆண்டவரே, இழந்து போனதை தேட ரட்சிக்க வந்த தேவன் நீர் அப்பா. இழந்து போன எல்லாவற்றையும் ரெண்டத்தனையாய் நீர் திரும்ப கொடுமை சுவாமி. உடைய பிள்ளைகளுக்கு கொடுமப்பா. யோபுவை ரெண்டத்தனை ஆசீர்வதித்த தேவன், நோவாவை பழுகி பெருக செய்த தேவன் அப்பா, ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் உம்முடைய பிள்ளைகளை இன்றைக்கு பல மடங்காய் ஆசீர்வதித்தருளும் ஆண்டவரே. பல மடங்காய் ஆசீர்வதித்தருளும். அவளுடைய மதில்களை வச்சிர கற்களினால நிரப்பும் அப்பா. மகிமையினால நிரப்பும் அப்பா. கொடுமைக்கும் திகளுக்கும் தூரமாகட்டும் இயேசு சுவாமி. அவர்களும் அவர்கள் குடும்பங்களும் பாதுகாக்கப்படட்டும். அவருடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கட்டும் ஆண்டவரே. பிள்ளைகள் ரட்சிப்பை பெறட்டும் ஆண்டவரே. பிள்ளைகள் ரட்சிப்பை பெறட்டும் அப்பா. உண்மையான ரட்சிப்பை பெறட்டும்.
குடும்பங்களில் சமாதானம் காணப்படட்டும் இயேசு சுவாமி. அந்த சமாதானமானது உலகமெங்கும் எடுத்து செல்லப்படும்படியாய் அவர்களை நீங்க ஒரு சாட்சியாய் நிறுத்துங்கப்பா, சாட்சியாய் நிறுத்துங்க ஏசப்பா. ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் கிரியை செய்வீராக, உணர்த்துவீராக, தூங்குகிறவர்களை தட்டி எழுப்புவீராக ஆண்டவரே. விசேஷமாய் ஆண்டவரே இங்கு என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கிற மக்களுக்காய் நான் ஜெபிக்கிறேன். ஆவிக்குரிய தூக்கத்திலிருந்து பிள்ளைகளை எழுப்பி விடும் அப்பா, ஆவிக்குரிய தூக்கத்திலிருந்து எழுப்பி விடும். Lord, rise them up, wake them up from the spiritual slumber. ஆண்டவரே தூக்கத்திலிருந்து எழுப்புங்க ஆண்டவரே. உமக்காக எழும்பி பிரகாசிக்க உதவி செய்யுங்கப்பா. இந்த கடைசி காலத்துல உம்முடைய வருகையை எதிர்நோக்கி கொண்டிருக்கிற காலத்துல உமக்காக ஆத்தும ஆதாயம் செய்ய ஒவ்வொருவருக்கும் கிருபையை கட்டளையிடுங்கப்பா. எல்லாரும் ஜெபிங்க, எல்லாரும் ஜெபிங்க. ஆண்டவரே எனக்கு கிருபையை கொடுங்கப்பா, நான் ஆத்துமாதாயம் செய்யணும், என்னுடைய குடும்ப ஆத்துமாதாயம் செய்யணும், நான் உமக்கென்று ஆத்துமாக்களை கொண்டு வரணும்னு சொல்லுங்க. அசதியா இராதேங்க. உலக பிரகாரமான ஆசீர்வாதம் தானே வரும். அவன் இப்படி இருக்கான், இவன் இப்படி இருக்கான், நான் அப்படி இல்லைன்னு யோசிக்காதீங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபையை விருதாவாய் போக விடாதீங்க, விருதாவாய் போக விடாதீங்க. ஏசப்பா உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். நீர் சொன்ன வாக்கு தத்தத்தின்படியே உம்முடைய உடன்படிக்கை மாறாமல் நிலை பெயராமல் அவர்களோடு கூட இருந்து அவர்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.